அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடிப்படையிலிருந்து இஸ்லாத்தை அறிவோம் என்கின்ற பாடத்தொடரில் 5வது நாள் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளிலிருந்து நாம் விளங்கி வருகின்றோம். அதிலே சென்ற பாடங்களில் அல்லாஹ்வை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும், அவனால் படைக்கப்பட்ட பாவமறியாத தூய்மையான வானவர்களை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும், அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களில் சிறந்த வானவர்கள் யார், எந்தெந்த வானவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்கள் எங்கே வருகை தருவார்கள், எங்கே வருகை தரமாட்டார்கள் என்று பல்வேறு விதமான முக்கிய தகவல்களை சென்ற பாடங்களிலே நாம் பார்த்திருந்தோம். அதை பார்க்காதவர்கள் பழைய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த புதிய பாடங்களை பார்க்க வாருங்கள். இப்போ ஈமான் கொள்வதில் 3வதாக நாம் ஈமான் கொள்வது இறை வேதங்களை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதுதான். பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நபி என்று காமிப்பதற்காக, ரசூல் என்று காமிப்பதற்காக அல்லாஹ் வேதங்களை கொடுத்திருக்கின்றான். வேதங்களை போன்று சில ஏடுகளை கொடுத்திருக்கின்றான். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தந்த சமூக மக்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அந்த சமூக மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டது எது, அந்த சமூக மக்களுக்கு தடுக்கப்பட்டது எது, அந்த சமூக மக்கள் எதை செய்தால் நன்மையை பெறுவார்கள், எதை செய்தால் அவர்கள் தீமையை அடைவார்கள் என்று மிக விவரமாக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதங்களின் மூலமாகத்தான் அவர்களுக்கு உணர்த்தினான் என்பது நிதர்சனமான உண்மை. அதை நாம் நம்புகின்றோம், அதை நம்ப வேண்டும். இப்போது எந்தெந்த வேதங்களை நம்ம ஈமான் கொள்வது, யாருக்கு எந்த வேதங்களை அல்லாஹ் என்னென்ன மொழிகளை கொடுத்தான், வேதங்கள் அல்லாது சில நபிமார்களுக்கு என்னென்ன ஏடுகளை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு நாம் பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், பாடத்திற்குள் நாம் செல்வோம். சரி, 3வது அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல். அதாவது அல்லாஹு தஆலாவால் இறக்கி வைத்த வேதங்கள், சுஹஃபுகள், ஏடுகள் அனைத்தும் உண்மை என ஈமான் கொள்ளுதல். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் குரானை மட்டும் நம்புகிறேன், குரான் அல்லாத மற்ற வேதங்களை நான் நம்பலை அப்படின்னு சொன்னால் அவருடைய ஈமான் முழுமையாகலைன்னு அர்த்தம். ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் குரானை நம்புகிறேன், அதே மாதிரி தௌராத்தையும் நம்புகிறேன், ஆனால் இஞ்சிலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப வினோதமாக இருக்குது, அதையெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய ஈமானம் என்ன செய்யலை, பரிபூர்ணமாகலை. ஒரு ஆள் சொல்கிறாரு, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நான் ஈமான் கொள்கிறேன், ஆனால் அல்லாஹ் சில நபிமார்களுக்கு ஏடுகள் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்களே, அந்த ஏடுகளை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. சரிங்க, இப்போ வேதம்னா என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தினுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் எடுத்துரைப்பதற்காக, கியாமத்து நாள் வரையிலும் நிலைத்திருப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது தான் வேதம். அதே மாதிரி சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதங்கள் என்பது பெரிதாக இருக்கும், ஏடுகள் என்பது மிக சிறியதாக இருக்கும். வேதத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் ஏடு. அப்பப்போ தேவைக்கேற்ற அல்லாஹ் தஆலா சில ஏடுகளை சில நபிமார்களுக்கு கொடுத்துருப்பான். உதாரணத்துக்கு நம்ம இப்படி வழங்கி வச்சுக்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல போகணும்னு சொன்னால், வேதம் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக எழுதக்கூடிய ஒரு நோட்டு மாதிரி, ஏடுகள் அப்படிங்கிறது ஒரு ரஃப் நோட்டு மாதிரி. ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா வேதங்களையும் கொடுத்துருந்தான், சில நபிமார்களுக்கு ஏடுகளையும் கொடுத்துருந்தான். அப்போ எல்லா வேதத்தையும் நம்புகிறேன், ஆனால் ஏடுகளை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஈமான் என்ன செய்யாது, பரிபூர்ணம் அடையாது. அப்போ ஈமான் கொள்வதாக இருந்தால் எல்லா வேதங்களையும் நம்பணும். இறைவனால் எத்தனை வேதங்கள் இறக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த அபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவை அனைத்தையும் நம்பணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்பணும். அதில் சொல்லப்பட்டிருக்க சட்டங்கள் அனைத்தையும் நம்பணும். அதே நேரத்தில் இறைவனால் நபிமார்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த ஏடுகளையும் என்ன செய்யணுங்க, ஒரு மனிதர் கண்டிப்பாக நம்ப வேண்டும். சரியா?
வேதங்கள் 4 ஆகும். மொத்த வேதங்கள் எத்தனை இருக்குது? 4 வேதம் தான் இருக்குது. அது யார் யாருக்கு எந்தெந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். முதலாவது தௌராத் வேதம். முதல்ல இறங்கிய வேதமே தௌராத் தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே சுஹஃபுகள், ஏடுகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. வேதம்ட்டு அல்லாஹ் இறக்கியது, அதாவது ஒரு மிக பெரும் ஒரு புத்தக வடிவிலே மிக பெரும் ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் இறக்குறது வந்து தௌராத்தினுடைய வேதம்தான். இதை அபரானி ஹிப்ரு, இப்போ வந்து அபரானி ஹிப்ரு மொழியில் அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இறக்கி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்குன அதே வேதத்தை தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் இருந்த நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்தில் இருந்த நபிமார்கள் இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறு வயதில் நாவில் ஏற்பட்ட தீயின் காரணமாக, நாவில் போடப்பட்ட சூடின் காரணமாக, அவர்களுக்கு லேசாக குளறல் வாயில் ஏற்பட்டதின் காரணமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் தன்னோடு அனுப்பி வைக்குமாறு அல்லாஹ்கிட்ட மூசா நபி வினவினார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்க அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாகவே மூசா நபி கூடையே அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். அப்போ தௌராத் வேதம் என்பது ஹிப்ரு மொழியில் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் இதை நம்பணும், தௌராத்துன்னு ஒரு வேதம் இருக்குங்கிறதையும் நம்பணும், அது ஹிப்ரு மொழியில் இறங்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்பணும், அது மூசா நபிக்கு இறங்கப்பட்டிருக்குன்னு நம்பணும். இது அந்நிய மொழியாக இருந்தாலும், மூசா நபி நம்ம நபியாக இல்லாமல் இருந்தாலும், இந்த தௌராத்து நம்மளுடைய வேதமாக இல்லாமல் இருந்தாலும், இவை அனைத்தையும் நாம் நம்பினால்தான் நாம் ஒரு உண்மையான மூமீனாக ஆக முடியும். மூசா நபி வந்து அவங்க கூட்டத்தாரே அவங்கள ஏற்றுக்கலை, நான் மூசா நபியினுடைய வேதத்தில் நம்ப மாட்டேன், மூசா நபிக்கு அது எப்படி அல்லாஹ் ஒரே நேரத்தில் கொடுத்தான்னு சொல்லி அதில் ஆய்வுகளை மேற்கொள்ளவோ, அதில் சந்தேகங்களை ஏற்படுத்தவோ, அதன் மீது ஒரு இட்டுக்கட்டுதலை சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ தௌராத்துன்னு ஒரு வேதம் இருந்துச்சு, அது ஹிப்ரு மொழியில் இருந்துச்சு, அது மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த வேதங்களில் அல்லாஹ் என்னென்ன சட்டத்திட்டங்களை சொன்னானோ அவை அனைத்தும் உண்மைதான் அப்படி நான் என்ன செய்யணும்? நம்பணும். அதை நம்பாத வரை நான் ஒரு உண்மையான மூமீனாக முஸ்லீமாக ஆகவே முடியாதுங்க. அப்போ அதை நிச்சயமான முறையில் நம்ம நம்பித்தான் ஆகணும். சரிங்களா? எப்படி நம்பணும்? அல்லாவால் எப்படி இறக்கப்பட்டுச்சோ அப்படியே இருக்கிறது தான் நான் நம்பணுமே தவிர, இப்போ இருக்கக்கூடிய மக்களால் மாற்றப்பட்ட அந்த மாற்ற வடிவங்களை நம்பணுங்கிற எந்த அவசியம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ வந்து தௌராத் வேதமே இல்லை அப்படி வச்சுக்கோமே, அல்லது இருக்குங்க, ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்கு, மக்களால் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. சில கருத்துக்கள் மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களில் இருக்கக்கூடிய மிக பெரும் அறிவாளிகளே, அவங்களில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களே அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து இன்றைக்கு காலத்துக்கு தோதுவாக இது இல்லைன்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்படின்னா அதை நம்பணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. எதை தான் நம்பணும்? நம்ம அல்லாஹ் எப்படி இறக்கி கொடுத்தானோ அதை அப்படியே நம்புறது தான் நம்மளுடைய வேலையை தவிர, இப்போது கையால் மாற்றி எழுதப்பட்ட எதையும் நம்பணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. இதுன்னு சொன்னப்போனால் நம்ம நம்பவே கூடாது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். சரியா? அப்போது இரண்டாவது ஜபூர் வேதம். ஜபூர். இந்த ஜபூர் வேதத்தை அல்லாஹ் யாருக்கு இறக்கினான்? வேதம். இதை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யுனானி கிரேக்க மொழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். ரெண்டாவது வேதம் யாருக்கு இறக்கப்பட்டிருக்குங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம். அந்த வேதம் என்ன வேதம்ங்க? அது ஜபூர் வேதம். அது என்ன மொழியில் இறக்கப்பட்டிருக்கு? கிரேக்க மொழியில் இறக்கப்பட்டது. மொழிகளிலேயே ரொம்ப ஒரு பழமையான மொழி கிரேக்க மொழி என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? யுனானி, இப்போ சொல்கிறதா யுனானி, பழைய பேர் வந்து கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை இறக்கி கொடுத்தான் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களும் உண்மை என நம்ப வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வரலாறுகளும் உண்மை என நாம் நம்ப வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல், ஆராய்ச்சி சம்பந்தமான, மருத்துவ சம்பந்தமான, குடும்பவியல் சம்பந்தமாக அதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவை அனைத்துமே உண்மைதான் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோங்க? நம்புகிறோங்க. சரிங்களா? மூணாவது
இஞ்சில் வேதம். மூணாவது இறக்கப்பட்ட வேதம் எதுங்க? இஞ்சில் வேதம். இதை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுரியானி மொழியில் இறக்கி வைத்தான். மூணாவது வேதம் எதுங்க? இஞ்சில் வேதம். இந்த வேதம் யாருக்கு இறக்கப்பட்டிருக்கு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான். இது எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் சுரியானி மொழியில் இருந்தது. சரிங்களா? அப்போ இந்த சுரியானி மொழியில் இறக்கப்பட்டிருந்த அந்த வேதம் உண்மை நம்பணும். ஆனால் இப்போ இஞ்சில் வேதத்தை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிறது வேதமானு கேட்டால் இப்போ இருக்கிறது வேதமே இல்லை. ஏன்னா இதில் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது, 2023 ஏற்பாடுன்னு இருக்கும், 2022 ஏற்பாடுன்னு இருக்கும். ஏற்பாடுன்னு சொன்னால் என்னது? இவங்களாக ஏற்படுத்தியது தான் ஏற்பாடு. பழைய வேதத்திலிருந்து இது நல்லால, இந்த வசனத்தை எடுத்துருவோம், இந்த வசனத்தை வச்சுருவோம், இது சரியில்லை, இதை எடுத்துகிட்டு இதை வச்சுருவோம், அது இப்போ நவீன காலத்துக்கு தோதுவாக இது இல்லை, அதனால் இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சுருவோன்னு சொல்லி இன்றைக்கு புதிய பழைய ஏற்பாடுகள்னு சொல்லி ஏற்பாடுபடுத்தப்பட்டிருக்கே, இதை நான் நம்பணுமான்னு கேட்டால் இதை நம்ம நம்பணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நம்ம எதை நம்பணுங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை எப்படி இறக்கி வைத்தானோ அதை அப்படியே உண்மை என்ன ஈமான் கொள்வது தான் உண்மையான ஈமானை தவிர இப்போ இருக்கிறத நம்ம நம்பணுங்கிறத அவசியம் கிடையாது. அதை நம்ம நம்பணுங்கிற தேவையும் நமக்கு கிடையாது. சரியா? நான்காவது ஃபுர்கான் வேதம். இதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு மொழியில் இறக்கி வைத்தான். சரியா? அப்போது நாலாவதாக இறக்கப்பட்டது குர்ஆன். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரபு மொழியில் இறக்கப்பட்டான். எல்லா வேதங்களும் இன்றைக்கு மக்களால் மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா வேதங்களும் இன்றைக்கு மக்களால் திருத்தப்பட்டுள்ளது. மக்களால் பொய்யான கதைகளை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் குர்ஆனை பொறுத்த மட்டும் இதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை கூட யாராலும் எந்த காலத்திலும் எப்போதுமே மாற்றவே முடியாது. குர்ஆனில் இருக்கிற ஒரே ஒரு புள்ளி தான். இதை யாராலுமே என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னாஹு வ நஹ்னு லஹு ஹாஃபிதூன். இந்த குர்ஆனை இறக்கி வச்சதும் நம்ம தான், இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதும் நம்ம தான். இப்போ அல்லாஹ் இறக்கி வச்சு அல்லாவே பாதுகாவலனாக இருக்கும்போது அல்லாவை மீறி அதில் போய் யாரும் எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்யவே முடியாது. அப்போ அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்கிறது? நம்புறது. இப்போ இந்த 4 வேதங்களையும் நம்ம என்ன செய்கிறதுங்க? நம்புறது. அதே நேரத்தில் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதங்களை கொடுப்பதற்கு பதிலாக ஏடுகளை கொடுத்திருக்கின்றான். அந்த ஏடுகளையும் நம்ம என்ன செய்கிறதுங்க? உண்மையென நம்புவது. பாருங்கள், இறக்கி வைத்தான். இதை தவிர இந்த 4 வேதங்கள் தான். இந்த 4 வேதங்களை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹஃபுகளும், சுஹஃபுகள்னு சொன்னாலும் ஏடு தான். சரிங்களா? ஏடுகள் 10 சுஃபுகளும் ஏடுகளும், நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 ஏடுகளும், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 சுஃபுகளும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஃபுகளும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்துடன் 10 சுஃபுகளும் அல்லாஹ் சுஃபுகளும் அருளப்பட்டுள்ளன. மொத்தம் எத்தனை? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா 10 ஏடுகளை கொடுத்தான். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 50 ஏடுகளை கொடுத்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 ஏடுகளை கொடுத்தான். அப்போது 10, 50, 30, 90 ஆச்சு. அப்படிதானே? 90 ஏடுகள். அது மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 ஏடுகள் எல்லாம் கொடுத்தான். அப்போ 90, 10, 100 ஆச்சு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத் வேதத்துடன் 10 சுஃபுகள் நினைச்சப்பட்டுச்சு, அருளப்பட்டது. மொத்தம் 110 ஏடுகள். பாருங்கள், மேற்கூறப்பட்ட 4 வேதங்களும் 110 சுஹுஃபுகளும் அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனம் என்றும் அவை படைக்கப்படாத பூர்வீகமானவை என்றும் எழுத்தும் ஓசையும் இல்லாதவை என்றும் உண்மையானவை என்றும் நம்பிக்கை ஈமான் கொள்ள வேண்டும். ஃபுர்கானுடைய கட்டளைகளை தவிர இதர வேதத்தினுடைய கட்டளைகளை எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன என்றும் ஃபுர்கானுடைய கட்டளைகளை மறுமை வரை நிலைத்திருக்கும் என்றும் ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்குது. முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
குரான் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நிறைய பேர் குரான் ஒரு படைப்புங்கிறாங்க. குரான் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு அல்ல. குரான் என்பது எழுத்து இல்லாத, ஓசை இல்லாத, பூர்வீகமான உண்மையானது என்று நம்ம நம்பணும். அப்போ நீ குரானுக்கு எடுத்திருக்க அப்படின்னு கேட்டால் அது உண்மையாகவே குரானுடைய எழுத்தா அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நம்ம ஓதுறது ஓசை இருக்குதே, அப்போ ஓசை அது வேறு விதமான சட்டங்கள் நிறைய இதில் பாயும். நம்ம நம்புறதை இப்படி நம்புங்க. இது அல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதுலேருந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு மிக இலகுவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கிறோம். இது அல்லாது மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடான பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதையெல்லாம் இப்போது சொல்ல வரல. சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கங்க. 3வது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது. எதெல்லாம்? 4 வேதங்கள் ஈமான் கொள்ளணும். எந்தெந்த வேதம் எந்தெந்த நபிமாருக்கு என்னென்ன மொழியில் இறங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அதையும் என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 110 ஏடுகள், சுஹுஃபுகள், யார் யாருக்கு எத்தனை சுஹுஃபுகள் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய திருவசனங்கள் தான். இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயங்களும் உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்பணும். அதே நேரத்தில் குரானை தவிர மற்ற எல்லாத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இன்றைக்கு மக்களால் மாற்றப்பட்டிருக்கு. குரானை யாரும் கியாமத்து நாள் வரையிலும் மாற்றவே முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறதுங்க, ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரீதியில் நம்ம இன்றைக்கி ஈமான் கொண்டிருக்கோமா? வேதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 வேதங்களுடைய பேரை டக்கு நம்மளால் சொல்ல முடியும். அது யார் யாருக்குங்கிற சொல்ல முடியும். அது என்ன மொழிகளில் இறங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறதில்ல, அறிந்து வைக்கிறது இல்லை. இது அல்லாது ஏடுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிவதே இல்லை. இப்படி ஒரு ஏடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், தெரியப்பட்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த பாடமாக நபிமார்கள் ரசூல்மார்களை எப்படி நம்ம ஈமான் கொள்ளணும், அவங்களை எப்படி நம்ம நம்பணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.